எவ்ரிவன், இன்னைக்கு வீடியோவில் ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் பொரியல் பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுன்னு தான் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ அதை நல்லா மசிச்சுட்டு நம்ம நார்மலாக எப்படி தோசை ஊற்றுமோ அந்த மாதிரி தோசை மாவில் தோசை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அந்த காலிஃப்ளவர் நம்ம பொடிச்சு வச்சோம் இல்லையா, அதை இது மேலே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். போடும்போது நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுங்க. உங்களுக்கு எவ்வளோ காலிஃப்ளவர் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டு விட்டுருங்க. போட்டு விட்டு அது மேலே நல்லா எண்ணெய் ஊற்றி விட்டுடலாம். ஊற்றி நல்லா ஒரு சைடு வேக விட்டுருங்க. ஒரு சைடு வெந்ததும் அதை திருப்பி போட்டு இன்னொரு சைடு நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். தோசை கொஞ்சம் மொத்தமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப மெலிசாக போட்டிங்கன்னா திருப்பும் போது பிஞ்சிடும். ஸோ மொத்தமாக ஊற்றிக்கோங்க. இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதாங்க, நம்ம காலிஃப்ளவர் தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது பெருசாக எந்த ஒரு சைடிஷ்மே தேவையில்லைங்க. வெறும் தோசையும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது சைடிஷ் வேணும்னா தேங்காய் சட்னி அரைச்சிக்கோங்க. அது ஒரு செம்மையான காம்பினேஷனாக இருக்கும். இது கூட இந்த வீடியோவை தோசை ரொம்ப பிடிக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.